திரு பரந்தாமன், எந்த அடிப்படையில் இந்த டெல்லி விசிட் அப்படிங்கிறத முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கு? கடந்த காலங்களில் தவிர்த்து விட்டு அல்லது மாநில உரிமைக்கு எதிராக இருக்கிறார்கள், நிதி வழங்கவில்லை அப்படின்னு தவிர்க்கப்பட்ட கூட்டத்தில் இந்த முறை கலந்து கொள்வதற்கான அவசியம் ஏன் அப்படிங்கிற கேள்வியை முன்வைக்கிறாங்க. நிச்சயமாக கடந்த 3 கூட்டங்களில் ஏன் போகலை, இப்போ மட்டும் ஏன் போகிறாங்க? இடி ரைடெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு, இதையெல்லாம் சரி செய்வதற்காக முதலமைச்சர் போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்க்கட்சிகள்லாம் குற்றம் சுமத்தினாங்க. ஆனால் உச்சநீதிமன்றம் நேற்று தீர்ப்பு இடைக்கால தடை விதித்த பிறகு இந்த வாதங்கள்லாம் தவிடுபடியாச்சு, அவங்களுடைய கூற்று பொய்யாக்கப்பட்டது என்பது இன்றைக்கி உள்ளங்கை நெல்லிக்கனி. ஆனால் கடந்த கூட்டத்துக்கு ஏன் போகலை, இந்த கூட்டத்துக்கு ஏன் போகிறாருன்ற ஒரு பொலிட்டிக்கல் கேள்விக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். 2021 திராவிட முன்னேற்ற கழகம் அரசு மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் தலைமையில் பொறுப்பேற்றதுக்கு முன்னாடி பொறுப்பேற்ற காலகட்டத்தில் கொரோனா காலம், அது வீடியோ கான்ஃபரன்ஸ் நடந்தது. அந்த சமயத்தில் நாம் பொறுப்பில் கிடையாது. அடுத்த கட்டமாக 2022 அந்த நிதி ஆயோக் கூட்டம் ஆகஸ்ட் 7ஆம் தேதி அன்னைக்கு வச்சுருந்தாங்க. முத்தமிழ் அறிஞர் தலைவர் கலைஞருடைய நினைவு தினம், அதனால் போக முடியல. அடுத்து 2023 இந்த கூட்டம் வைத்தபோது முதலீடுகளை ஈர்ப்பதற்காக மாண்புமிகு முதலமைச்சர் வெளிநாடு சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் தமிழ்நாட்டின் அரசின் சார்பாக மாண்புமிகு முதலமைச்சர் பிரதிநிதியாக ஒருவரை கலந்து கொள்ள வேண்டும் என்று அனுமதி கேட்டோம். அனுமதி ஒன்றிய அரசு கொடுக்கவில்லை. இந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர்கள் தான் மெம்பர்ஸ். ஓகே, இன் ஆப்சன்ஸ் ஆஃப் முதலமைச்சர் ஆன் பர்மிஷன், அதாவது ஒன்றிய அரசினுடைய அனுமதி பெற்ற பிறகு தான் யார் ஒருவரையும் பிரதிநிதி அனுப்ப முடியும். ஸோ 23 அது போக முடியல, அவங்க அனுமதி கொடுக்கல. 24 இந்த நிதி ஆயோக் கூட்டத்துக்கு ஒரு வாரத்திற்கு முன்பு தாக்கல் செய்த பட்ஜெட்டில் தமிழ்நாட்டிற்கான எந்த விதமான நிதி ஆதாரமும் இல்லை, திட்டங்கள் இல்லை, தமிழர் என்ற வார்த்தையே இல்லை, இதை நாங்கள் புறக்கணிக்கிறோம் வெளிப்படையாக அறிக்கை விட்டு புறக்கணித்தது மட்டுமில்லை, இந்தியாவில் 8 முதலமைச்சர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரை வழி தோன்றி எல்லாமே அதை புறக்கணிச்சாங்க. இன்னும் சொல்ல போனால் போன முதலமைச்சரில் கூட அம்மையார் மம்தா பானர்ஜிக்கு போதிய நேரம் கொடுக்கல என்று அவமானப்படுத்தப்பட்டதாக சொல்லி வெளிநடப்பு செய்திருக்கிறாங்க. ஸோ கடந்த காலங்கள் நாங்கள் கண்டித்தோம், கடந்த ஒரு முறை கண்டித்தோம். இன்றைக்கு உள்ளே சென்று எங்களுடைய கண்டன குரலை தேவையானதை இப்ப நிதியை கொடுக்க தொடங்கிட்டாங்களா, எல்லாம் சரியா இருக்கா? இப்பவும் உங்களுக்கு அதே குற்றச்சாட்டுகள் தானே வைக்கிறீங்க? மத்திய அரசாங்கம் கண்டிப்பா தமிழ்நாட்டிற்கான உரிமையில கொடுக்கல, நிதியை கொடுக்கல, இன்னைக்கு நீதிமன்றம் வரைக்கும் வழக்கு போட்டிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கு என்ன? இது ஒண்ணுமே நம்ம ஒரு காலகட்டத்துக்கு தொடர்ந்து நம்ம அது வெளியே இருக்க முடியாது. ஏன்னா இது கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டிஸ் ரெண்டுமே. இது அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு நம்ம பணியாற்ற வேண்டிய பொறுப்பு பங்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு முதலமைச்சருக்கு இருக்கு. வெளியே இருந்து எதிர்ப்பு தெரிவித்தது ஒன்று, இப்போ உள்ளே போய் கேட்க போடுறது 2. இதுவுமே ஒரு வகையில் ஒரு போராட்டம் தான். அதுக்காக இப்போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தொடரில் வெளிநடப்பு செய்கிறாங்க. வெளிநடப்பு செஞ்சுட்டு 1 மணி நேரம் கழிச்சு மறுபடியும் உட்காடுறாங்க. இல்லை ஒரு நாள் வெளிநடப்பு செஞ்சு அடுத்த நாள் போய் வராங்க. அதுக்காக நீங்கள் வெளிநடப்பு செஞ்சுட்டு வரவே கூடாதுன்னு சொல்ல முடியுமா என்ன? எதிர்ப்புகளை தெரிவிப்பது ஜனநாயகத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு முறை. அது இப்போ கடந்த ஆண்டு நீங்க எதிர்ப்பு பதிவு பண்ணி நாங்கள் கலந்து கொள்ள புறக்கணிக்கிறோம்னு சொல்லும்போது, அப்ப மாநிலத்திற்கு எதிராக பாஜக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கருத்தை நீங்க சொல்லும்போது அது மக்கள் அப்படி பார்க்குறாங்க. இப்போ நீங்க கலந்து கொள்வதன் மூலமா அப்ப அந்த எதிர்ப்பு மனநிலை இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து இப்பவும் மக்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க. அதுவும் குறிப்பா தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் பாஜக தமிழ்நாட்டுக்கு எதிரான ஒரு கட்சியாகவும் ஆட்சியாகவும் இருக்குதுன்றது ஒரு கடைக்கோடி வாக்காளர் கூட பிரஜை கூட அதில் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அதனால தான் தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சிங்கிற ஒரு கட்சி நாடாளுமன்ற உறுப்பினராக கூட வர முடியல. இந்தியா முழுவதும் அவங்க வெற்றி பெற்றாலும் கூட, தொடர்ந்து 3வது முறை நரேந்திர மோடி பிரதமராக வந்தாலும் கூட, இங்கே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கூட வர முடியாதது காரணம் அரசியல் தெளிவு புரிவு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கடைக்கோடி தொண்டனுக்கு மக்களுக்கு இருக்குன்னு தான் ஒரு அர்த்தம். இப்போ எதிர்ப்பு இருக்கு, ஆனால் பாஜகவுக்கு எதிர்நிலை இருக்கு. சார் நாங்கள் நீங்கள் சமக்கர சிக்ஷா நிதிக்கு நீங்கள் கொடுக்கலன்றதுக்காக வட்டியோடு கேட்கக்கூடிய ஒரு வழக்கு போட்ட முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர். அடுத்தது இப்போ ஆளுநர்கள் மசோதாக்களை கிடப்பில் போட்டாங்கன்றதுக்காக நேரத்தை நிர்ணயிக்கணும்ன்ற சொல்லி உச்சநீதிமன்றத்தை தீர்ப்பு பெற்றது முதலமைச்சர். அதே மாதிரி டீலிமிட்டேஷனுடைய விஷயமாக இருக்கட்டும், அல்லது மக்கள் தொகை கணக்கெடுப்பு வைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கையை உருவாக்குவதாக இருக்கட்டும், இது எல்லாத்திலையும் கண்டன குரல் டெய்லி நாங்கள் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம், செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். அது வேற, இது வேற இல்லை. இப்போ இதில் தான் என்ன, இப்போ எதிர்க்கட்சி தலைவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ கடந்த முறை இருந்ததுலாம் வேற, இன்னைக்கு இடி சோதனைலாம் நடக்கக்கூடிய சூழலில் அப்போ அவங்க தனிப்பட்ட காரணங்களுக்காக குடும்பத்திற்காக போகிறாருங்கிற குற்றச்சாட்டை அவர் வைக்கிறார். ஒருவேளை அரசியல் ரீதியில் அவர் சொன்ன கருத்துக்களை நேற்று வரை தமிழ்நாட்டினுடைய பொதுமக்கள் கூட ஒரு காதில் லேசாக கேட்டிருக்கலாம்.
இப்போது முகம் கொடுத்து காது கொடுத்து கூட கேட்கக்கூடிய இடத்தில் மக்கள் கிடையாது. காரணம், உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தது தமிழ்நாட்டினுடைய அரசாங்கம், அதிகாரிகள் எல்லாமே சரி. உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை வாங்கிட்டு தான். நான் இன்னும் கூட சொல்ல போனா, இன்றைக்கு போய் இருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சருடைய பயணம் என்பது கம்பீர பயணம் தான் நான் சொல்லுவேன். இட்ஸ் எ பிரேவ் ட்ரிப் இது. ஏன்னா உச்சநீதிமன்றத்தில் நேற்றுக்கு நாங்கள் தீர்ப்பு இடைக்கால தடையை வாங்கிக்கிட்டு யாரெல்லாம் வந்து ஈடிக்காக குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக முதலமைச்சர் டெல்லிக்கு போறாருன்னு சொன்னாங்களோ, அப்படிப்பட்ட அரசியல் கருத்துக்கள் சொல்லவர்கள் முகத்தில் இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தின் மூலமாக சமட்டி அடி அடிக்கப்பட்டிருக்கு. ஓகே, பேசலாம். முதற்கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன். திரு நாகராஜ், இன்னைக்கு நித்தி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக டெல்லி செய்திருக்கார் முதலமைச்சர். மனமாற்றம் அப்படின்னு வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் சொல்றாங்க. நீங்க எப்படி பார்க்குறீங்க? மனமாற்றமாக இருந்தாலும் அவர் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு பார்க்குறீங்களா, அல்லது எதிர்க்கட்சி தலைவர் சொல்லக்கூடிய கருத்து தான் அவங்க பார்வையாகவும் இருக்கா? அனைவருக்கும் வணக்கம். நிச்சயமாக ஒரு மனமாற்றம் ஏற்பட்டு, தமிழ்நாட்டின் மீது அக்கறை ஏற்பட்டு, தமிழகம் மீது ஒரு வளர்ச்சியின் மீது ஒரு அக்கறையோடு சென்று முதலமைச்சர் அவர்கள் பாரத பிரதமரை சந்திக்க நேரம் கேட்டிருந்தால், அதே போல் நாளை கூட்டத்தில் கலந்து கொள்ள திட்டமிட்டிருந்தால் பாராட்டக்கூடியது, வரவேற்கத்தக்கது. ஆனால் அப்படி எப்போதும் நடந்திருக்கிறதா? தேசிய கல்விக் கொள்கையில SSCக்கு பணம் தரலன்னு சொன்னோன்னே 2000 கோடி என்ன 10,000 கோடி கொடுத்தாலும் பணம் வேண்டாம் அப்படின்னு சொன்னவங்க திடீர்னு ஒரு மனமாற்றம் ஏற்பட்டு டெல்லி செல்வது என்பது எனக்கு என்னமோ தான் ஆடாவிட்டாலும் தன் சதை ஆடும் சொல்லுவாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடியும் இவருடைய அப்பா மரியாதைக்குரிய முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்கள் டெல்லி போனாங்க. ராசாத்தி அம்மையாரோடு கடலுக்கு போனாங்க. அப்பொழுதும் தன்னுடைய குடும்ப நலனுக்காக, தன்னுடைய மகள் நலனுக்காக போயிட்டு வந்தாங்க அப்படிங்கிறது சொல்லப்படுகின்ற ஒரு விஷயம். இப்ப அந்த கூற்றுப்படி இருக்குன்னா யாரை போய் பாப்பாருன்னு நினைக்கிறீங்க? யாருக்கிட்ட இந்த நலன் பத்தி கேட்பாருன்னு சொல்றீங்க? மோடி அவர்கள்கிட்ட பர்மிஷன் கேட்டிருக்காரு, அதாவது பாக்குறதுக்கு நேரம் கேட்டிருக்காரு. எனக்கு தெரிய ஒதுக்குவதற்கான வாய்ப்பு குறைவென்றே நினைக்கின்றேன். ஏனென்றால் அண்ணா அவங்க மரியாதைக்குரிய MLA சொன்ன மாதிரி உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கிறது, வரலாற்று தீர்ப்புன்னு சொன்னா 2Gலையும் தான் அது மாதிரி எல்லாம் தீர்ப்பு வந்தது. அதுக்கப்புறம் இன்னைக்கு அது நடைமுறையில் இருக்கிறது, தீர்ப்பு நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல எப்பவுமே ஒரு இல்ல அதுல அந்த கேள்வி முன்வைக்கிறேன்னா திரு நாகராஜ், இப்போ அதிமுக பொதுச்சாளர் சொல்றாரு அப்படின்னா அதுவாது வந்து ஒரு ஆர்குமெண்ட்ல ஒரு எதிர்க்கட்சி தலைவர் வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு, பொலிட்டிக்கலா ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு அப்படின்லாம். நீங்க அதை சொல்றதுல என்ன சிக்கல் இருக்குன்னா, இப்போ அவங்க வந்து தன்னுடைய நலனுக்காக, குடும்ப நலனுக்காக பிரதமரை பார்க்க போறாருன்னா பார்க்கக்கூடியதாக அல்லது பார்க்கக்கூடிய இடத்துல பிரதமர் இருக்கிறாரா அப்படிங்கிற கேள்வி வந்துடும். அந்த நலனை பார்க்கக்கூடிய இடத்துக்கு கட்சி இருக்கா? அப்படி இல்லைல்ல. நீங்க அந்த குற்றச்சாட்டை வைக்க முடியுமான்னு தான் நான் கேட்குறேன். அதிமுக வைக்கலாம், நீங்க வச்சா சேம் சைட் கோல் மாதிரி ஆயிடாதா? இல்ல, அப்படி இல்லை. ஒரு இணக்கமான ஒரு முயற்சி, தமிழ்நாட்டின் அக்கறை அப்படிங்கிற ஆங்கிள் டெல்லி போக வேண்டிய அவசியம் என்ன? நீங்க மோடிஜி அவர்களை சந்தித்தாலும்